ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம. புரட்டாசி மாதத்திற்கான மகரம் ராசி, அந்த ராசி கட்டத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த மகரம் ராசிக்கு 2ஆம் இடமான கும்பத்திலே சந்திரன் சனி ஆகிய 2 கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது. இந்த சந்திரனும் சனியும் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரமான ராகுவின் சாரத்திலே நிற்கிறது. 3ஆம் இடமான மீனத்திலே ராகு நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியின் சாரம் வாங்கி நிற்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷபத்திலே குரு, அந்த குரு நின்ற நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்கிறது. 6ஆம் இடமான மிதுனத்திலே செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவாதிரை, வாங்கிய சாரம் ராகு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் பாவகம் மற்றும் 8ஆம் பாவகத்திலே சிம்மத்திலே புதன் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரம், சுக்கிரன் சாரம் வாங்கி நிற்கிறது. அதுக்கப்புறம் 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கன்னியிலே லக்னம், சூரியன், கேது ஆகிய 3 கிரகங்கள் இணைவுபட்டு நிற்கிறது. லக்னம் உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. சூரியன் உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது. கேது கஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் சாரம் வாங்கி நிற்கிறது. அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான துலாத்திலே ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று நிற்கிறார். இந்த சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம். அது வாங்கின சாரம் பார்த்திங்கன்னா ராகு சாரம். இது இந்த மாதத்திற்கான கிரக நிலைக்கான ராசி கட்டம். மகரம் ராசிக்கான இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 2, 3, 8, 9, 10 ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குது. 2ஆம் பாவங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அதுபோல் உங்களுக்கு இந்த மாதத்திலே கோபங்கள் அதிகமாக வரும். 2ஆம் பாவகத்திலே நிற்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியும் சந்திரனும் இணைவு. இந்த சனியும் சந்திரனும் நின்ற நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம், ராகுவோடைய சாரம் வாங்கியிருக்கு. இந்த 3ஆம் பாவகத்திலே ராகு நின்று உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நிற்கிறதுனால சனி சாரம் வாங்குது. அப்போது சனியும் ராகுவும் ஒன்றோட ஒன்று பிணைவு, மேலும் அந்த கூடவே சந்திரனும் இணைகிறாரு. அப்போது இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தேவையில்லாத கோபம் வரும், மூக்கு மேலே கோபம், அடிக்கடி கோபம் வரும். வார்த்தைகள் தடித்து பேசுவீர்கள், அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வரும் உங்ககிட்ட இருந்து. அதனாலேயே நிறைய பேர் தேவையில்லாமல் இவங்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு, இந்த அம்மா கிட்ட பேசுறதுக்கு பேசாமல் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். பேச்சிலே கவனம் இருக்கணும், இல்லைன்னா அது அடுத்தவங்களை புண்படுத்தக்கூடிய அமைப்பிலே இருக்கும். அதனாலே உங்களுக்கு நிறைய சண்டைகள், பிரச்சனைகள் வரும். இந்த தனஸ்தானம், லாபஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த தன வரவு ஸ்தானம் அதுவும் பாதிக்கும். சனி நின்று அதை அப்படியே தடுத்து நிறுத்துவார். வர வேண்டிய பண வரவு வராது. ஒருத்தர்கிட்ட கொடுத்துருப்பீங்க, இந்த மாதம் நான் உங்களுக்கு புரட்டாசி மாதம் நான் பணம் கொடுத்துட்றாங்கன்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்துருப்பார். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் வராது. நீங்கள் அதை நம்பி இன்னொருத்தருக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த வாக்கு எல்லாமே உங்களுக்கு பாதிக்கும். வாக்கு பலிதம் உங்களுக்கு இந்த மாதத்தில் சுத்தமாக இல்லை. அதனாலேயே பேச்சு கேட்கக்கூடிய அமைப்பு வரும். நம்ம ஒன்று சொல்லுவோம், ஆனால் அதை செய்ய முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே தடை ஏற்படுத்த போகிறாரு. நீங்கள் பேசுகிற பேச்சுமே சரி இருக்காது, நீங்கள் சொன்ன வாக்கையுமே காப்பாற்ற முடியாது. மேலும் உங்களுடைய குடும்பத்திலேயும் குழப்பம் வரும். உங்கள் குடும்பத்து நபர்களிடமே உங்களுடைய பேச்சு கொஞ்சம் வித்தியாசமான பேச்சாக, தடித்த பேச்சாக வரும். அப்போ அதுவுமே உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது, இந்த மாதத்திலே சரியாக இணக்கமான இருக்கக்கூடிய உறவுகளும் பிரிவது, அது மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அடுத்தபடியாக 3ஆம் பாவம் பார்த்தோம். 3ஆம் பாவங்கிறது ஏதாவது ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணியிருக்கீங்க, இல்லை
ஏதாவது ஒரு வேலை இந்த மாதத்தில் முடிச்சிடணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு வேலையை முடித்து நம்ம வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதாவது வேலையாட்கள் சொல்கிறேன், இது எதுவுமே உங்களுக்கு நடக்கவே நடக்காது. இந்த மாதத்தில் வேலையும் வெற்றியை தராது, உங்களுக்கு தோல்வியே தரும். எடுத்த காரியமும் தடைப்படும், தாமதப்படும், சுத்தமாக தடைப்பட்டுரும். இந்த மாதத்தில் எந்த புது முயற்சி எடுக்காதீங்க. புது வேலை ஏற்கனவே இருக்கக்கூடிய பெண்டிங் வேலைகளை முடிப்பது நல்லது. அது ஒரு தொழில் ஸ்தாபனம் வச்சு நிறுவனம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப கவனம். ஏன்னா உங்ககிட்ட நிறைய பேர் வேலையாட்கள் இருப்பாங்க. அந்த வேலையாட்கள் உங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்காமல் உங்களை எல்லா விதத்திலையும் பாதிப்புகளை தரக்கூடிய வேலைகளை செய்வாங்க. இதனாலேயே என்ன ஆகும்னா, சனி சந்திர நினைவுனால மனக்குழப்பங்கள் நிறைய வரும். அதனாலேயே எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே தோல்வி அடையும். பேசக்கூடிய பேச்சுகளுமே நீங்க சொல்லக்கூடிய பேச்சை அதை அப்படியே எடுத்துக்காம அவங்க தவறாக புரிந்து கொண்டு அதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகளை தரும். இது 2, 3 மட்டுமல்ல, 8ஆம் பாவகம் வேற இயங்குது. இந்த 8ங்கிறது வம்பு வழக்கு பிரச்சனை. ஏற்கனவே கோர்ட்டில் வம்பு வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு அந்த வழக்குகளும் உங்களுக்கு தோல்வியை தான் தருமே தவிர வெற்றி தராது. அந்த வழக்கு இந்த மாதத்திலே முடிவு தெரிகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பான தோல்வியான முடிவு வரும். இதே தடைப்பட்டு ஒரு மாதம் தள்ளி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு பலன் கொடுக்கும், அதாவது வெற்றியான பலன் கொடுக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 8 சூரியன் பாக்கியஸ்தானத்தில் கேதுவோட இணைகிறான். இந்த சூரியன் சுயசாரம் வாங்கியிருக்காரு, அதாவது உத்திரம் நட்சத்திரம் அதில் நின்று சுயசாரம் வாங்குறாரு. கேது சந்திரன் நட்சத்திரத்தில் அஸ்தத்தில் நின்று அஸ்தசாரம் வாங்குறாரு. அப்போது அஸ்தம் சந்திரன் சனி கூட இணைகிறாரு. அப்போது சனியோட காரகத்துவம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தடை, தாமதப்படுத்துவது, தோல்வியை தருவது, பிரயாணத்தின் போது சிறு சிறு சிராய்ப்புகள், காயங்கள், அது மட்டுமல்ல இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட ஆயுதங்களால் உங்களுக்கு காயங்கள் ஏற்படுவது, இது மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். பிரயாணத்தின் போதும் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போனாலும் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறவங்க தேவையில்லாமல் உங்களை கோர்ட்டு சண்டை போடுவான், பிரச்சனை வரும், வம்பு வழக்கு எல்லாமே வரும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவகம். இந்த 9ஆம் பாவகம் பாக்கியஸ்தானம், தந்தைக்குரிய இடம். அப்போது தந்தையினுடனான உறவு எல்லாமே தவறுதலாகத்தான் வரும், பாதிப்பை தரக்கூடியதாக தான் வரும். காரணம் சூரியனோட கேது இணைவு. அப்போது உங்களுக்கு தந்தையுடன் நல்ல ஒரு இணக்கமான உறவு இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் இருவருக்குள்ளே மனஸ்தாபம் ஏற்பட்டு கொஞ்சம் பிரிவு ஏற்படும். இந்த 1 மாத காலத்துக்கு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போயிடுறது நல்லது. தந்தை வழி வர வேண்டிய பிதிர் சொத்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்னோர் சொத்துக்கள், உங்கள் தந்தையோட சொத்தாக இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டி இருக்குது. அது இந்த மாதத்தில் வந்துடும் நினச்சிருந்தாலும் அதுவும் வராது, தடை தாமதப்படலாம். இல்லை வரணும்னு நீங்கள் உறுதியாக எதிர்பார்த்துருந்தாலும் அது நடக்காது. இந்த நம்ம பண உறவு பார்த்தோம் இல்லையா, அதுவுமே யார்கிட்டையாவது பணம் கொடுத்துருக்கீங்க, வராது. பணம் சேர வேண்டியது சேராது, தடைப்படும், வராமல் தாமதப்படும். 10ஆம் பாவகம் இயங்குது. இந்த 10ஆம் பாவகம் தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ இந்த தொழில் ஒரு நிறுவனம் வச்சு நடத்துகிறவங்களா இருக்கட்டும், அல்லது ஒரு ஸ்தாபனம் இருக்கட்டும், அல்லது வியாபாரியாக இருக்கட்டும், மேலும் ஒரு உத்தியோகம் பார்க்கிறவராக இருக்கட்டும், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல கூட வேலை செய்கிறவங்களால உங்களுக்கு தேவையில்லாத இடைஞ்சல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், உங்கள் மேலே தேவையில்லாத உங்கள் உயர் அதிகாரிகிட்ட சொல்லி உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் நடக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் சுத்தமாக படுத்துரும். இல்லைங்க எனக்கு நல்லா வியாபாரம் நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வியாபாரமாகும், இருக்கிற பொருள்லாம் விற்றுரும், பணம் வரும். ஆனால் பணம் வீடு போய் சேராது.
மேலும் முதலீடு போடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்திலையும் பாதிப்பு, தொழில் ஸ்தானத்திலையும் ஒரு முன்னேற்றம் இருக்காது. இந்த மாதத்திலே தொழிலில் புது முயற்சி எடுக்காதீங்க. புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அல்லது புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய உத்தியோகத்தை விட்டு வேறு இடம் மாறலாம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் எந்த ஒரு முயற்சி எடுக்காதீங்க. வீடு மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாறலாம். வீடு மாறுவதற்கு கண்டிப்பாக நீங்கள் மாற்றுறது இந்த காலகட்டத்தில் நல்லது. அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுக்கு நல்ல பலன் தரும். அதனால் வீடு மாற்றுறவங்க வீடு மாற்றலாம். ஆனால் உத்தியோகம் மாற்றுறது, தொழிலை இடம் விட்டு இடம் மாற்றுறது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த இடத்த வேறு இடத்துக்கு மாற்றுறது, இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் பண்ணுவது அவ்வளோ ஒரு நல்ல சிறப்பான பலனை தராது. ஒரு மாதம் தள்ளி போடுங்க, அடுத்த மாதத்தில் செய்யுங்க, அது நல்லாயிருக்கும். வீடு மாற்றுறதும் மாற்றலாம்னு சொல்லியிருக்கேனே தவிர அதுவும் 100% உறுதியாக மாற்றலாம்ங்கிறது இல்லை. வேறு வழி இல்லை, அந்த மாதத்தில் மாற்றியே ஆகணுன்னா மாற்றலாம். மேக்சிமம் இந்த புரட்டாசி மாதத்தில் யாரும் இடம் விட்டு இடம் மாறுறது அவ்வளோ சரியான பலன் தராது. மேலே சொன்ன பலன்கள் எல்லாமே கிரக கோச்சார நகர்வுகளின் அடிப்படையிலே நான் சொன்ன பலன்கள். இந்த பதிவு, இதற்கு அடுத்து வரக்கூடிய பதிவு எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணுன்னு விரும்பினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.